ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேர்ல்டு சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேர்ல்டு சேனலில் நம்ம திண்டுக்கல் மாவட்டம் அதிகாரிப்பட்டி ஏரியாவுக்கு பக்கத்தில் ஒரு 8.5 ஏக்கர் விவசாய நிலம் வந்து ரொம்ப லோ பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இடம் எக்ஸாக்டாக எங்கள்கிட்ட இருக்குது. இதோட ப்ரைஸ் என்ன, இதில் வேறு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்க இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்ம திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டில் இருந்து அதிகபட்சமே நமக்கு ஒரு 15 to 16 கிலோமீட்டர் கூட வராதுங்க. அந்த டிஸ்டன்ஸில், அதாவது திண்டுக்கல் டு திருமலைக்கேணி போகிறோம் பார்த்தீங்களா, அந்த ஏரியாவில் அதிகாரிப்பட்டிக்கு பக்கத்துலேயே நமக்கு வந்து கிடச்சிருக்கு. மொத்தம் வந்து 8.5 ஏக்கரு. இதில் வந்து போரோ கேணியோ சர்வீஸோ எதுவும் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எம்டி லேண்டு தான். இந்த விவசாய நிலத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து 10 லட்ச ரூபா ப்ரைஸ் வந்து கோட் பண்ணுறாங்க. விலையை பொறுத்த வரைக்கும் மார்ஜின் கிடையாதுங்க. விலையை நம்ம பேசி குறைச்சி வாங்கிக்கலாம். பிடிச்சிருக்குன்னா நேரடியாக வாங்க, விசிட் பண்ணி பாருங்கள். விலையை எவ்வளோ தூரம் எங்களால் பேசி குறைச்சி வாங்கி தர முடியுமோ அவ்வளோ தூரம் விலையை நாங்கள் பேசி குறைச்சி வாங்கி தர்றதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். இந்த இடத்தோட ஒரு மெயின் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊரடி தோட்டமாக நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஊர்லேருந்து வரும்போது நமக்கு செப்பரேட்டாக ஒரு 15 அடி பாதையே கிடச்சிருதுங்க. இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்களா, இதுதான் இந்த ஊர். இந்த ஊர் இருக்கிற இடத்துக்கும் நம்மளோட தோட்டம் ஆரம்பிக்கிற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமே ஒரு 100 to 150 மீட்டர் தான் இருக்கும். அந்த டிஸ்டன்ஸில் நம்மளோட தோட்டம் வந்து கிடச்சிருக்கு. நான் இங்கேருந்தே உங்களுக்கு வந்து நான் தெளிவாக காட்டுறேன். ஊருக்குள்ளே வந்தோம் அப்படின்னா இங்கேருந்து டேரெக்டாக 15 அடி பாதை சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இதுதான் அந்த பாதை. இதில் வந்தோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக கடைசி வரைக்கும் நமக்கு வந்து வந்துடும். இன்றைக்கி திண்டுக்கல் மாவட்டத்தில் நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் ஒரு இடம் வாங்கி போடலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த இடம் பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். நீங்கள் வீடியோவோட ஆரம்பத்தில் பார்த்துருப்பீங்க, அந்த ஒரு மலையோட கரடுக்கு கீழே தான் எடுத்திருந்தோம். இப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்தோம் அப்படின்னா டேரெக்டாக நம்மளுடைய இடத்துக்கு வந்து ரீச் ஆகிடலாம். இந்த ஊருக்கு வர்றதுக்கான அதிகாரிப்பட்டியிலேருந்து திருமலைக்கேணி போகிறோம் பார்த்தீங்களா, அந்த மெயின் பஸ்ஸு ரோட்டில் இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடத்த வந்து நம்ம வந்து ரீச் ஆகிடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கான பாதையை பொறுத்த வரைக்கும் நமக்கு பத்திரத்திலே வந்து கட்டுப்பட்டு வந்துடுது. அதாவது பொதுப்பாதையில் நமக்கும் வந்து பாத்தியம் வந்து இருக்குது. இந்த இடத்தோட நிலத்தடி நீர்மட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒரு 300 அடிக்குள்ளேயே தண்ணி வந்து கிடச்சிரும். ஏன்னா பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஏரியாவை ஒட்டி நிறைய வந்து நெல் தான் வந்து விவசாயிகள் வந்து அதிகப்படியாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கான கையெழுத்து அப்படின்னு பார்க்கும்போது சிங்கிள் ஓனர் தான். டாக்குமெண்ட் வைஸாக எல்லாமே வந்து நமக்கு வந்து ப்ராப்பராக வச்சுருக்காங்க. இந்த இடத்தோட அத்துமால் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பனைமரத்துலேருந்து ஆரம்பிக்குங்க. இந்த பனைமரத்துலேருந்து ஆரம்பித்து அப்படியே நமக்கு வந்து ஒரு பாக்ஸ் ஷேப் ஸ்ட்ரக்சரில் அந்த மலையோட அடிவாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் கிடைக்கும். இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம ஒரு வேப்ப மரம் தெரியுது பார்த்தீங்களா, அது வரைக்குமே நமக்கு வந்து கிடச்சிருது. இன்றைக்கி திண்டுக்கல் மாவட்டத்தில் நிறைய பேர் வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் போடுறதுக்கோ இல்லை ஒரு கோழி பண்ணை வைக்கிறதுக்கோ ஒரு நல்ல ஒரு இடம் வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்குமே இந்த இடம் வந்து ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ்ன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்தோட மண் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல செம்மண் பூமியாக நமக்கு வந்து கிடச்சிருக்குங்க. செம்மண்ணும் அதே போல் வந்து லைட்டாக கொஞ்சம் மணல் கலந்த மாதிரி வந்து நமக்கு வந்து இருக்கும். நம்ம இடத்த ஒட்டியே வந்து ஊர் இருக்கிறதுனால பக்கத்தில் வந்து வேலையாட்கள் வந்து உடனே வந்து கிடைப்பாங்க. மந்த்லி வந்து நீங்கள் ஒரு 10,000 ரூபா கொடுத்தா போதுமானது. அவங்களே வந்து தோட்டத்தை வந்து பார்த்துக்குவாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து வெளியூரில் இருந்து வந்து பார்க்குறீங்க, இங்கே வந்து லோ பட்ஜெட்டில் ஒரு இடம் வாங்கி போட்டு சின்னதாக நம்ம ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி வந்து போடலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்குமே இந்த இடம் வந்து ரொம்ப வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். இப்போ நான் ஆல்ரெடி வீடியோவில் சொன்னேன் பார்த்தீங்களா, இதோட அத்துமான்னு சொல்லிட்டு இந்த பனைமரத்துலேருந்து ஆரம்பித்து அப்படியே நமக்கு அப்படியே ஸ்கொயராக அப்படியே நமக்கு கடைசி வரைக்கும் வரும். இந்த பனைமரத்தை தாண்டி இங்கிட்டும் வந்து இந்த வேப்ப மரத்தெல்லாம் தாண்டி போகுங்க. அந்தளவுக்கு வந்து இடத்த பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஸ்கொயரான ஷேப்பில் தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இந்த இடத்த பற்றி ஃபர்தர் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லை விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக நம்மளுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள். திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் லோ பட்ஜெட்டில் அடுத்தடுத்து நிறைய இடங்கள் வந்து நம்ம அப்லோடு பண்ணுறதா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஓவராலாக இருக்கக்கூடிய எல்லா இடத்தையுமே, அதாவது லோ பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய அத்தனை இடத்தையுமே எடுத்து ஒரே வீடியோவாக மேக் பண்ணி இன்னும் ஒரு 2 நாளில் வந்து நம்ம போடுறதா இருக்கும். அதே போல் லேண்டு விற்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறது தான் திரும்பவும் சொல்கிறேன். லேண்டு விற்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா தயவு செஞ்சு ஃபஸ்ட்டு வந்து படியை கட்டிடுங்க. டாக்குமெண்ட் எல்லாத்தையும் ப்ராப்பராக வச்சுருங்க. ஒரு 1975 இப்போ கரண்ட் டேட் வரைக்கும் ஈஸி எடுத்துங்க. மிஞ்சி போனால் ஒரு 10,000 ரூபா கூட செலவு வராதுங்க நான் சொல்கிற வேலையை செய்கிறதுக்கு. இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக உங்களோட இடத்த வந்து சேல்ஸ் பண்ணிட முடியும். எங்களுக்கும் வந்து அந்தளவுக்கு வந்து ஸ்ட்ரகிள் இருக்காது. அதனால தான் ஒவ்வொரு டைமும் வந்து சொல்கிறது.
ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்து வந்துட்டோம். இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து வியூவர்ஸுக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் மற்றும் வெளிநாட்டு நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீம் பால்டி சேனல். நன்றி, வணக்கம்.